எப்படி இருக்குன்னா நிதானமா சமைச்சிருந்தா என்ன இருக்கிறது? என்ன மாப்பிள்ள நீங்க அமைதியா இருக்கிய? சாப்பாடு பிடிக்கலையோ? ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்க அன்பும் ரொம்ப நல்லா சமைக்கும். இனி ஆயுசு பூரா உங்களுக்கு நல்ல சாப்பாடு தான். ஏமா அன்பு இவா வாங்கிட்டே போ, வா அப்படியே. மாமா கூப்பிடுறாருல, போ போய் உட்காரு. பச்சை பிள்ளையா தெரியுது. என்ன பெரியசாமி இன்னும்மா சாப்பிட முடியல? வாப்பா வா. சாப்பிட்டேன், இதோ வந்துட்டேன். உட்கார் உட்கார் உட்காருங்க உட்காருங்க. டேய் தர்ஷன் இங்க வா, பொறுத்து நல்லா இருக்கான்னு பாப்போம். வா கிட்ட வந்து நில்லு. அதெல்லாம் சூப்பரா இருக்கும் மாமா. வாங்க மாப்பிள்ள வாங்க. நல்லா இருக்கு, பொறுத்து நல்லா இருக்கு. சக்தி மாமா இந்த பக்கம், இந்த வீடு தான். இந்த வீடு தான், வா. மாமா உள்ளதான் இருக்காரு. போஸ்டர் பெரியசாமி எல்லாரும் இருக்காங்க. ஆனா தனியா பார்த்தா பச்சை பிள்ளை மாதிரி இருக்கு. காலேஜ் பிடிக்க போறானே அவ. சரிப்பா உட்கார் உட்கார். தாருங்க அண்ணா, இங்க வந்து இப்படி உட்காந்து கதை பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தா எல்லா விஷயமும் நடந்துடும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களாக்கா? டேய் உன்னை யாரா இங்க வர சொல்லுது? உனக்கு அப்புறம் இந்த இடம் தெரியா? நான் தான் அட்ரஸ் அனுப்பி வர சொன்னேன். மாமா உங்களுக்கு பின்னால சில சதி செயல்கள் நடக்குதுங்கிறத அம்பலப்படுத்த தான் சக்தி மாமா வர சொன்னேன். கதிர் மாமா தெரியுமா உன்னை? என்னடா அங்க அவளுக்கு அடிச்ச கூத்த பார்த்து கை கட்டி நின்ட்டு இங்க வந்து சவுண்ட் விட்டுறீங்களாக்கும்? என்னடா பண்ண முடியும் உன்னால? என்ன சொல்றா? ஏய், நீ சும்மா எதையாவது பேசி தசை இருப்பாத. கொஞ்சம் பேசாம இரு.